இன்னைக்கு பத்திரிகையில் ஒரு செய்தியை பார்த்தேன். இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசுவதை விட்டுவிட்டு பொது வெளியில பேசுறான்னு சொல்றாங்க. ஏன் பொது வெளியில பேசுறோம்? சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. வாய்ப்பு கொடுத்தாலும் நாங்கள் பேசுவதை அனுமதிப்பதில்லை. சட்டப்பேரவை தலைவர் எங்களுடைய கருத்தை நீக்கி விடுறார். உங்களுடைய முதலமைச்சர் பேசுகின்ற கருத்து தான் பதிவாகுது. நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம், அதுக்கு என்ன பதில் முதலமைச்சர் சொல்வார் என்று தெரியல. சட்டமன்றத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்வதில்லை, எதிர்க்கட்சி பேசுவதை ஒளிபரப்பு செய்வதில்ல, முதலமைச்சர் பேசுவது மட்டும் ஒளிபரப்பு செய்யறீங்க. அதனாலதான் பொது வெளியிலே நாங்கள் பேசுகிறோம். உங்களுடைய முதலமைச்சரை சொல்லுங்க, முதலமைச்சர் சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய சாதனை நாங்கள் சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உங்களுடைய முதலமைச்சர் சொல்லட்டும், மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும். சேலஞ்சு பண்றார் திரு ஸ்டாலின் அவர்கள். கள்ளக்குறிச்சியில திராவிட அண்ணா திமுக ஆட்சியில 5% பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில 525 அறிவிப்புகள் வெளியிட்டீங்க. அதுல 4 ஒரு பாகம் கூட இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. உங்களுடைய கூட்டணி அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியே இதற்கு சாட்சி. அவர்களே உங்களை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள். இப்படி ஆட்சி செய்துவிட்டு அண்ணா திமுக மீது பழி சுமத்துகிறீர்கள். கல்வி அமைச்சருக்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 248 துவக்க பள்ளியிலே நாங்கள் துவக்கினோம். திரு ஸ்டாலினுக்கு சேலஞ்சு சொல்றேன், கேட்டுக்குங்க. தெரியலனா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்க அமைச்சரிடத்தில் 248 ஆரம்ப பள்ளியிலே துவக்கி இருக்கிறோம். 117 துவக்க பள்ளியை நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தியிருக்கிறோம். 1079 நடுநிலை பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தியிருக்கிறோம். 604 உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தியிருக்கிறோம். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பள்ளிகளை திறந்து அதிக பேர் கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உங்களுடைய ஆட்சியில் எத்தனை பள்ளிகளை திறந்த, அதனால எவ்வளவு மாணவர்கள் சேர்க்கை சொல்லு பார்க்கலாம்.